Hi student, this is Silama Max Tuition 11th standard exercise 4.2 question number 20. Find the sum of all 4 digits number that can be formed using digits 0, 2, 5, 7 and 8 without repetition. Okay, இந்த மாதிரி நம்ம எவ்வளோ டிஜிட்ஸை ஃபைண்ட் பண்ணுறோமோ அதுக்கான சம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு சேம் எக்ஸசைஸ் 19th சம் அண்ட் எக்ஸாம்பிள் 4.43 இந்த 2 சம்ஸ் நம்ம இதே மாடலில் சால்வ் பண்ணியிருக்கோம். பட் அந்த 2 சம்க்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா அதில் ஜீரோன்ற ஒரு டிஜிட் இருக்காது, பட் இந்த சம்மில் ஜீரோன்ற ஒரு டிஜிட் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 177ல் ஒருவேளை ஜீரோ கொடுத்துருக்கிற டிஜிட்ஸில் ஒரு டிஜிட்டாக இருந்ததுன்னா டிடக்ஷன் 4.2ல் இருக்கும். இஃப் 0 is one digit among the given n digits, then we get that the sum of the r digits numbers that can be formed using the given n digits including 0 is. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா n-1 p r-1 into sum of the digits into 111 up to 1 இது r டைம்ஸ். இப்போ 0 இன்க்ளூடட் இருக்கிறதுனால இந்த பவர்லேருந்தும் ஒன் மோர், அதாவது ஒரு எலிமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணோம். அதனால் n-2 p r-2 இன்ட்டு சேம் சம் ஆஃப் டிஜிட்ஸ் 111 அப் டு 1. இங்கே r டிஜிட்ஸ்னால் இங்கே r-1 டைம்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, சேம். இப்போது சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் the digits 0, 2, 5, 7 and 8. நான் ஃபஸ்ட்டு இதுக்கான சம் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிடுறேன். நம்ம 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும், 1, 2, 3 and 4. இப்போ நம்ம ஒவ்வொரு டிஜிட்டாக யூனிட் பிளேஸில் ஃபில் பண்ணி அதுக்கான வேஸ் பெர்மிட்டடை நம்ம சம் பண்ணணும். நான் இங்கே ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் 0வை புட் பண்ணுறேன். ஓகே, so unit place can be filled by 0. so 0 fill பண்ணிட்டேன்னா எனக்கு இது 1 way, இது ஸ்கிப் ஆகிடும். அப்போ ரிமைனிங் 4 டிஜிட்ஸ் இருக்கும். நமக்கு இந்த பிளேஸ்க்கு 4 ways இருக்கும், இந்த பிளேஸ்க்கு 3 ways அண்ட் இந்த பிளேஸ்க்கு 2 ways. ஓகே, therefore இப்போது ரிமைனிங் 3 places out of 4 digits. Okay, so we can permuted 4p 3 ways. So 4p3 we know 4 into 3 into 2 we get 24. Next, unit place can be filled by 2 எடுத்துக்கிறேன். ஓகே, சேம் 4 டிஜிட் நம்பர். இங்கே 2 ஃபிக்ஸ் பண்ணும்போது இது 1 வே. சேம் இதே கான்செப்ட் 4 வே, 3 வே அண்ட் 2 வே. ஸோ அதே கான்செப்ட் தான், 3 பிளேசஸ் இருக்கும், 4 டிஜிட்ஸ் டோட்டலாக ரிமைனிங் இருக்குது. அப்போது நமக்கு இதில் இருந்தும் ஒரு 4 into 3 into 2 we get 24. Similarly, unit place can be filled by, see remaining இங்கே 5, 7 and 8. ஓகே, அப்போது ஒவ்வொன்றுத்துக்குமே நமக்கு ஃபஸ்ட்டு ஒருவேளை 5 ஃபில் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு 24 கிடைக்கும். 7 ஃபில் பண்ணும்போது ஒரு 24 கிடைக்கும். 8 ஃபில் பண்ணும்போது 24 கிடைக்கும். ஓகே, ஸோ பை சம் ரோல் நமக்கு டோட்டலாக 24 இன்ட்டு, ஸோ இங்கே 0 ப்ளஸ் 24 இன்ட்டு இதுக்கான வேல்யூ இங்கே 2 ப்ளஸ் 24 into இதுக்கான வேல்யூ 5 plus
இந்த 24 இன்ட்டு இதுக்கான வேல்யூ 7 ப்ளஸ் 24 இன்ட்டு இதுக்கான வேல்யூ 8. ஓகே, ஸோ இப்போது இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 0 இருக்கனால 0 ஆகிடும். இது 48 ப்ளஸ் இது 120 ப்ளஸ் இங்கே 24 இன்ட்டு 7 டைம்ஸ் 168 ப்ளஸ் 24 இன்ட்டு 8 டைம்ஸ் 192. ஓகே, ஸோ இப்போது அதை ஆட் பண்ணும்போது 10 8. ஓகே, அப்போ 18 ரிமைனிங் 1. ஸோ 10 16 2 18 இங்கே ஒரு 4னா 22. ஸோ 2 ரிமைனிங் 2. 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5. ஸோ 528. இது இங்கே கொடுத்துருக்கிற 02578 இந்த நம்பரை நம்ம யூனிட் பிளேஸில் ஃபில் பண்ணும்போது, ஸோ ப்ரீவியஸ் சம்ஸில் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அடுத்து டென்ஸ் பிளேஸ், 100th பிளேஸ், 1000th பிளேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இங்கே இன்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம். ஸோ டிஜிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக 10 100 1000s நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே tens place can be filled by first 0. ஸோ 4 digit number tens placeல 0 fill பண்ணிடலாம். ஓகே, அப்படி 0 fill பண்ணோன்னா ரிமைனிங் 4 places இருக்கும், சாரி 3 places இருக்கும், 4 digits இருக்குது. therefore remaining 3 places out of 4 digits. ஓகே, அப்போ நமக்கு இங்கே 4p3 way, it is called 4 into 3 into 2 we get 24 into 0 replace பண்ணதுனால இங்கே 0. similarly same as இப்போது 10th placeல அடுத்து நம்ம 2 replace பண்ணுவோம். அப்போ இதே கான்செப்ட் 4p3 கிடைக்கும். இது 24 இன்ட்டு நம்ம இங்கே 2 ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இங்கே பை 2ன்னு எழுதிக்கிறேன். இங்கே இன்ட்டு 2 இருக்கும். அதே மாதிரி 5 நம்ம 10th பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணோம்னா 4p3 இஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 5. அண்ட் இங்கே ஃபைனலி இங்கே 7 இருக்குது, பை 7 4p3 ways. ஸோ இங்கே 24 இன்ட்டு 7. நெக்ஸ்ட்டு 8 10th பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணும்போது 4p3 24 இன்ட்டு 8. ஸோ இப்போ 10th பிளேஸ்க்கான சம் வேல்யூ நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இதை டோட்டலாக இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது the sum of 10th place value. ஓகே, $528 கிடைச்சது. இது யூனிட் பிளேஸில் அப்ளை பண்ணதுனால 1 எடுத்துக்கிட்டோம். 10th பிளேஸில் இருக்கிறத ஆட் பண்ணும்போது இன்ட்டு 10 நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் இதே டிஜிட்ஸை நான் 100th பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு 528 இன்ட்டு 100ன்னு கிடைக்கும். சிமிலர்லி இதுவே நம்ம 1000th பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணும்போது 528 இன்ட்டு 1000ன்னு கிடைக்கும். ஓகே, therefore the sum of 4 digit numbers, 4 digit நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 4 5 2 3 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது 4 into 1000 plus 5 into 100 plus 2 into 20 plus 3 into 1. Once tens, hundreds, thousands split பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு 1000th ஃபஸ்ட் இருக்கிறது 528 into 1000 plus 528 into 100 plus 528 into 10 and finally 528 into 1. ஓகே, ஸோ இப்போ 528 நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே 1000, இங்கே 100, இந்த பிளேஸில் 10,
and finally 1. So 528 into 1111. ஓகே, இதுதான் நமக்கு இந்த பிளேஸில் இருக்கிற 1 times. ஓகே, இதுக்கான ப்ராடக்ட் வேல்யூ 111 and 1 into 528. So 8 8 8 and 8, 2 2 2 and 2, 5 5 5 and 5. So the 8 0 remaining 1, 16 remaining 1, 16 remaining 1, 8 and inga 5. So finally we get 5866608. இப்போ நம்ம இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது n-2னா நமக்கு இப்போது இது டோட்டலாக எல்லாமே நமக்கு 4p4 அரேஞ்ச்மெண்ட்ஸாக 4p3 அரேஞ்ச்மெண்ட்ஸாக கிடைச்சிது. n இஸ் given digits. அப்போது இங்கே 5 digits கொடுக்கும்போது 5 - 1 4 இந்த கேஸ் நமக்கு கிடைச்சிது. ஒருவேளை இங்கே 0 வந்து யூனிட் பிளேஸில் வரும்போது 4 digit நம்பர் இட் வில் கன்வெர்ட்டட் டு 3 டிஜிட்டாக மாறிடும் இந்த பிளேஸில் 0 வரும்போது. அதனால தான் ஒருவேளை இங்கே 0 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுனால n-2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இந்த டோட்டலாக 3 டிஜிட் நம்பராக இது சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதுக்கான சம் என்னன்ட்டு சேம் இதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அரேஞ்சிங் 3 digit numbers இப்போ இதில் 0 வந்து இன்க்ளூடடாக இருக்காது. அப்போ 0 இன்க்ளூடடாக இல்லைன்னா ஃபஸ்ட் நான் இந்த டிஜிட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். த டிஜிட்ஸ் 0 2 5 7 and 8. இப்போ 0 வந்து இதிலேருந்து நம்ம எடுத்துட்டோம். ரெமைனிங் நமக்கு 2 5 7 8 இருக்குது. சேம் ஆஸ் யூனிட் பிளேஸில் நம்ம ஃபில்ட் பை 2. ஓகே, நாங்கள் 2 ஃபில் பண்ணனா எனக்கு ரிமைனிங் 2 places பட் 3 digits. ஸோ ரிமைனிங் 2 places out of 3 digits. So we can permitted 3p2. It is called 3 into 2. We get 6 into in the 2. Okay, ஒரு case. So same unit placeல filled by 5 apply பண்ணோம் அப்படின்னா சேம் இதே கான்செப்ட் தான். 3p2 வே it is called 6 into in the 5. Similarly இப்போ யூனிட் பிளேஸில் நம்ம 7 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 3p2 is equal to இங்கே 6 into 7. ஓகே, அண்ட் ஃபைனலி 8 ரீப்ளேஸ் பண்ணும்போது 3p2 is equal to 6 into 8. இப்போ யூனிட் பிளேஸில் இந்த 2 5 7 8 ரீப்ளேஸ் பண்ணும்போது கிடைச்ச சம் இப்போ இதை நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கும். ஓகே, by sum rule இங்கே ஃபஸ்ட்டு 6 into 2 plus 6 into 5 plus 6 into 7 plus 6 into 8. ஓகே, இப்போது இது 12, இது 30, இது 42, இது 48. ஓகே, இந்த 2 இங்கே இருக்கும்போது இது 50 90 102 132. இது வந்து இந்த 4 டிஜிட்ஸை யூனிட் பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணும்போது. சிமிலர்லி இதே மாதிரி நாம் 10s பிளேஸில் அண்ட் 100 பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணும்போது வினோ ஃபஸ்ட்டு சப்டிஷன்லேயே பார்த்துருக்கோம். 10s பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணும்போது 132 into 10 கிடைக்கும். சாரி, இங்கே மல்டிபிள் 1 இருக்கணும். அண்ட் 100 பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணும்போது 132 into 100 இருக்கணும். Therefore, the sum of 3 digit number
இஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 728 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது 7 into 100, 2 into 10, 8 into 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணால் தான் நமக்கு இது 728 கிடைக்கும். therefore இங்கே ஃபஸ்ட்டு 132 into 100 ப்ளஸ் 132 into 10 ப்ளஸ் 132 into 1. ஓகே, ஸோ இப்போ 132 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 100 ப்ளஸ் 10 ப்ளஸ் 1. ஸோ 132 into 111. ஸோ அது மல்டிபிள் பண்ணும்போது 132, 132 and 132. இது 2, 5, இங்கே 6, 4, 1. ஓகே, 1, 4, 6, 5, 2. see sum ஸ்டார்டிங்கில் n minus 1 p r minus 1 up to இங்கே sum of digits into 111 after 1 r timesல இருந்து n minus 2, அதாவது இது என்ன கேஸ்னா 4p 3 கேஸ் மைனஸ் இது என்ன கேஸ்னா 3p 2 கேஸ். இங்கே sum of values ப்ராடக்டில் இருக்குது. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பெர்மிட்டடை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண வேல்யூ, இது செகண்ட் ஃபைண்ட் பண்ண வேல்யூ. அப்போது இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணோன்னா ரிமைனிங் கிடைக்கிறது தான் இந்த ஜீரோவும் இன்க்ளூடடாக இருந்து க்ரியேட் பண்ண 4 டிஜிட் நம்பருக்கான சம். ஓகே, ஃபைனலி வி கெட் த சம் ஆஃப் 4 டிஜிட் நம்பர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜீரோ இன்க்ளூடடாக இருக்கும்போது கிடைச்ச சம் வேல்யூ இது. ஓகே, ஸோ இதை the sum of 4 digit numbers. ஓகே, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக சேம் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இதில் நான் இன்க்ளூடிங் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, மைனஸ் த சம் ஆஃப் 3 digit நம்பர். ஓகே, இப்போது இதில் எக்ஸ்க்ளூடிங் ஆகிடும் ஜீரோ, பிகாஸ் நம்ம 5 டிஜிட்லேருந்து இங்கே 4 டிஜிட் தான் எடுத்து கன்வெர்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இது எக்ஸ்க்ளூடிங் ஜீரோ. இப்போது இதுக்கான வேல்யூ தான் 586,608 மைனஸ் இப்போது இந்த 3 டிஜிட்டில் ஃபைண்ட் பண்ண சம் வேல்யூ இஸ் 14652. ஓகே, சரி இதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 586,608 இங்கே 25641. ஸோ இது 6, இது 10, இது 5, இங்கே இது 5, இப்போது இது 15, இது 5, இப்போது இது 9, இங்கே 1, இப்போது இங்கே இது 7 ஆகிடும், அண்ட் இங்கே இது 5. ஓகே, finally we get 571956. Thank you.